வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினம். உலகத்தில் அனைவருக்கும் மருத்துவம் கிடைக்க வேண்டும், அனைத்து உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற பிரகடனத்தோடு இந்த உலக சுகாதார தினம் கொண்டாடப்படுகிறது. இதனுடைய இலக்குகளும் லட்சியங்களும் பரந்துபட்டவை. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது இந்த ஏப்ரல் 7ஆம் தேதியை உலக சுகாதார தினமாக அறிவித்து உலகம் முழுக்க செயல்படுத்தி வருகிறது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் ஜெனீவாவில் அமைந்திருக்கிறது. இந்த நிறுவனத்தை பற்றி கேள்விப்படாதவர்கள் கூட 2 ஆண்டுகளுக்கு முன்பு அது தினம் தினம் என்ன அறிக்கையை வெளியிடுகிறது என உலகமே உற்று கவனித்து கொண்டிருந்தது. ஆம், உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பேண்டமிக், கொள்ளை நோய் வந்திருக்கிறது என்று முதலாக அறிவித்தது கொரோனாவை பற்றி உலக சுகாதார நிறுவனம்தான். அதுவரைக்கும் அது ஒரு காய்ச்சல் என்ற அளவில் சீனாவில் இருக்கிறது, வேறு சில நாடுகள் இருக்கிறது என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிற போது, இல்லை, இது ஒரு கொள்ளை நோய், பேண்டமிக், பெருந்தொற்று என்று ஒரு உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த போது தான் உலகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்தது. அதற்கு பிறகுதான் நாடுகள் விழித்து கொண்டன. உலகெங்கும் இதை பற்றிய பேச்சுக்கள் உருவாகின. அந்த அளவில் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய நோய்களையும் நோய் தடுப்பு முறைமைகளையும் பற்றி தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்வதும் அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்வதும் இந்த நிறுவனத்தினுடைய ஒரு முக்கியமான பணியாக இருக்கிறது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், மருத்துவத்தினுடைய சாதனைகள் காரணமாக, மருத்துவ கண்டுபிடிப்புகளுடைய சாதனை காரணமாக தீர்வுகளற்ற பல நோய்களுக்கு தீர்வுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, சிகிச்சைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. மனிதகுலம் மிகப்பெரிய கொள்ளை நோய்களை எல்லாம் வெற்றி கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியும். பெரியம்மை 1979 ஒழிக்கப்பட்டது என்பதை கூட நாம் அறிவோம். ஒரு காலத்தில் போலியோ என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெருமளவு போலியோ தடுக்கப்பட்டு விட்டது, கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. அதேபோன்று காசநோய் போன்ற பல நோய்கள், இதற்கெல்லாம் உலக சுகாதார நிறுவனம் மிகப்பெரிய அளவு ஆய்வுகளை மேற்கொள்கிறது. மருத்துவ ரீதியான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு அரசுகளுக்கு வழிகாட்டுகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஒரு உலகளாவிய அளவில் மக்களுடைய சுகாதாரத்தை பாதுகாப்பதும் அது சார்ந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை பேணுவதும் மட்டும் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய நோக்கம் அல்ல. முக்கியமாக மருத்துவம் வறுமையின் காரணமாக கிடைக்காதவர்களுக்கு மருத்துவம் போய் சேர வேண்டும் என்பதுதான் அதனுடைய முதன்மையான இலக்காக இருக்கிறது. இன்றைக்கும் மருத்துவ ரீதியாக பல கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து நிகழ்ந்திருந்தாலும் கூட அது எத்தனை பேருக்கு போய் சேருகிறது, எவ்வளவு மக்கள் அதனுடைய பயனை அடைகிறார்கள் என்பது நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், பெரும்பாலும் மருத்துவம் என்பது வசதி படைத்தவர்களுக்கு உரியதாக இருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொது சுகாதாரத்துறை வலுவாக அடித்தட்டு மக்களுக்கும் சுகாதாரத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய பெரும்பணியில் ஈடுபட்டிருக்கிறது. அதாவது அவசர உதவி எண்களை அழைப்பது போன்ற வசதிகள், இன்னும் சொல்லப்போனால் வீடு தேடி வரக்கூடிய மருத்துவ வசதி, மக்களை தேடி மருத்துவம் என்பது போன்ற திட்டங்களின் வழியாக சுகாதாரத்தை மக்களுடைய வீட்டு வாசலுக்கே கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழிமுறையை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பொது சுகாதார மேம்பாட்டிற்காக பெருமளவு நிதி ஒதுக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, கொரோனா போன்ற கொள்ளை நோயை தடுப்பதில் இந்த அரசு வெற்றிகரமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்தியா முழுக்க நிலைமை என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், மிக குறைவான பேருக்கே பொது சுகாதாரம் சார்ந்த வசதிகள், மருத்துவ வசதிகள் கிடைக்கின்றன. இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். அறிவியல் சார்ந்த மருத்துவம் எல்லோருக்கும் கிடைக்கிற போது தான், மருத்துவம் யாருக்கெல்லாம் இலவசமாக தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் போது தான் நாம் உண்மையில் மருத்துவத்தில் சமூக நீதியை எட்டியவர்களாக ஆவோம். மருத்துவத்தில் சமூக நீதி என்பதே நம்முடைய இந்த உலக சுகாதார நாளினுடைய ஒரு பிரகடனமாக இருக்கட்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.